இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான இன்று உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகிறது. சென்னை சாந்தோம் பேராலயத்தில் நடைபெறும் கூட்டு பிரார்த்தனை குறித்து எமது செய்தியாளர் பிரபாகர் வழங்க தகவல்களை கேட்கலாம். பிரபாகர், இது தொடர்பான முழு விவரங்கள் என்ன? இந்த கூட்டு பிரார்த்தனையில் எத்தனை பக்தர்கள் கலந்து கொண்டுள்ளனர்? இது தொடர்பான விவரம். இயேசு கிறிஸ்துவின் பிறந்த நாளான டிசம்பர் 25ஆம் தேதி உலகம் முழுவதும் கிறிஸ்துமஸ் தினம் வெகு விமர்சையாக கொண்டாடப்படுகின்றது. இதையொட்டி நேற்று இரவிலிருந்து அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பலிகள் மற்றும் சிறப்பு திருப்பலிகள் மற்றும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றிருந்தன. சென்னை பொறுத்தவரை சென்னையில் மிக பிரபலமான சாந்தோம் தேவாலயத்தில் நாம் இருக்கின்றோம். இந்த தேவாலயத்தில் நேற்று இரவு 12 மணியளவில் டிசம்பர் 25ஆம் தேதி இயேசு கிறிஸ்து பிறந்ததை குறிக்கும் வகையில் அந்த நாடகம் போன்று நடத்தப்பட்டு தத்ரூபமாக காட்சிகள் இயேசு கிறிஸ்து பிறந்தது போன்ற ஒரு காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நேற்று இரவு திருப்பலி தொடர்ந்து இன்று காலை திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை என்பது நடைபெற்றது. சுமார் 1000க்கும் மேற்பட்ட கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டிருந்தார்கள். காலை 6 மணிக்கு தொடங்கிய திருப்பலி மற்றும் சிறப்பு பிரார்த்தனை தற்பொழுது முடிவடைந்திருக்கின்றது. நூற்றுக்கணக்கானோர் இங்கு வருகை தந்து சிறப்பு பிரார்த்தனையில் கலந்து கொண்டு இங்கு இருக்கக்கூடிய அந்த கிறிஸ்துமஸ் குடியில் அதே போல மாட்டுத் தொழுவம் போன்று வடிவமைக்கப்பட்டிருக்கக்கூடிய இடங்களிலிருந்து புகைப்படம் எடுத்துக்கொண்டு தங்களுடைய குடும்பத்துடன் இந்த தேவாலயத்திற்கு வந்திருக்கின்றார்கள். நம்மிடம் கூட தம்பதியினர் இருக்கிறார்கள். அவரிடம் கேட்கலாம். கிறிஸ்துமஸ் அன்னைக்கு சர்ச்சுக்கு வந்திருக்கீங்க, நேற்று வந்தீங்களா? இன்னைக்கு சிறப்பு பிரார்த்தனை நடந்தது, எப்படி இருக்கு? இல்லை, நாங்கள் இன்னைக்கு காலையில் தான் வந்தோம். நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வந்திருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சாந்தம் சர்ச் வந்திருக்கோம். ஸோ மாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காக வந்திருக்கோம். ஸோ எல்லாருக்கும் கிறிஸ்துமஸ் நல்வாழ்த்துக்கள். இந்த மாஸ் அட்டென்ட் பண்ணுறதுக்காகவே கோயம்புத்தூர்லேருந்து வந்தீங்களா? இல்லை, எங்கள் ரிலேஷன் இங்கே இருக்காங்க, எங்கள் ஃப்ரெண்டு இங்கே இருக்காங்க. அவங்கள பார்த்துட்டு நாங்கள் இன்னைக்கு இங்கே செலிப்ரேட் பண்ணுற மாதிரி இங்கே வந்திருக்கோம். இந்த வருஷம் கொஞ்சம் நல்லாவே செலிப்ரேட் பண்ணியிருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில் இந்த சர்ச்சுக்கு வந்து மாஸ் அட்டென்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப நல்லாவே இருந்துச்சு. இங்கே ஃப்ரண்ட்டில் டெக்கரேஷன்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உள்ளேயுமே டெக்கரேஷன் சூப்பராக பண்ணியிருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். நல்லா இருந்துச்சு ஓவராலாக. இது குறிப்பிட்டது போலவே சென்னையில் பிரதானமாக இருக்கக்கூடிய அனைத்து தேவாலயங்களிலும் நேற்று இரவு தொடங்கி சிறப்பு பிரார்த்தனைகள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. சென்னை சாந்தோம் தேவாலயம், அதே போல பெசநகர் தேவாலயம் உள்ளிட்ட அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்றிருந்தன. அனைத்து தேவாலயங்களிலும் முழுமையாக நட்சத்திரங்கள் கொண்டு வடிவமைக்கப்பட்டு சிறப்பு குடில்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. இயேசு கிறிஸ்து மாட்டுத் தொழுவத்தில் பிறந்ததை குறிக்கும் வகையில் தத்ரூபமாக காட்சிகள் வடிவமைக்கப்பட்டிருக்கின்றன. கிறிஸ்துமஸ் மரம் அமைக்கப்பட்டு முழுவதுமாக கொண்டாட்டங்கள் களை கட்டியிருக்கின்றன. அனைத்து தேவாலயங்களிலும் சிறப்பு பிரார்த்தனைகள் நேற்று இரவு தொடங்கி நடைபெற்றிருந்தன. பல்வேறு கட்டங்களாக நடைபெற்றிருக்கின்றன. பல தேவாலயங்களில் தற்பொழுதும் இந்த சிறப்பு பிரார்த்தனைகள் நடைபெற்று வருகின்றன. கள நிலவரங்களை பதிவு பண்ணமைக்கு நன்றி பிரபாகர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.